எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 101வது ஸ்தோத்திரம். அநாதிர் பூர்புவோ லக்ஷ்மி சுவீரோ ருச்சிராங்கத ஜனனோ ஜனஜன்மாதிர் பீமோ பீம பராக்கிரம. இதுதான் ஸ்லோகம். அநாதிர் பூர்புவோ லக்ஷ்மி சுவீரோ ருச்சிராங்கத ஜனனோ ஜன ஜன்மாதிர் பீமோ பீம பராக்கிரம. இதை எப்படி சொல்லணும்னா, அநாதிர் பூர்வோ லக்ஷ்மி சுவீரோ ருச்சிராங்கத ஜனனோ ஜன ஜன்மாதிர் பீமோ பீம பராக்கிரம சொல்லணும். சொல்லும்போது அநாதிர் பூர்வோ லக்ஷ்மி மீன் இழுக்கணும். அநாதிர் பூர்வோ லக்ஷ்மி சுவீரோ ருச்சிராங்கத ஜனனோ ஜன ஜன்மாதிர் பீமோ பீமோ பீம பராக்கிரம. அநாதிர் பூர்வோ லக்ஷ்மி சுவீரோ ருச்சிராங்கத ஜனனோ ஜன ஜன்மாதிர் பீமோ பீம பராக்கிரம அப்படி சொல்லணும். அநாதிர் பூர்வோ லக்ஷ்மி சுவீரோ ருச்சிராங்கத ஜனனோ ஜன ஜன்மாதிர் பீமோ பீம பராக்கிரம அப்படி சொல்லணும். இதுக்கு அர்த்தத்தை பார்ப்போம். இதுல இதுக்கு அர்த்தம்னா, ஜனனோ இல்லையா, ஜனனோ ஜன ஜன்மாதிரி தானே. நம்ம 101 அநாதிர் 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 அநாதிர்னா நாதிர்னா தனக்கு நிகர். நாதின்னா தனக்கு, அநாதினா தனக்கு யாரும் இல்லாதவங்க அநாதி. நாதின்னா தனக்கு, நாதிர்னா தனக்கு நிகர், அநாதிர்னா தனக்கு நிகர் இல்லாதவர். இதை அப்படி பிரிச்சு பிரிக்கும் போதே நாதி பிளஸ் இர் அப்படி வச்சுக்கணும். நாதி பிளஸ் இர். நாதிர்னா நாதினா தனக்கு, நாதிர்னா தனக்கு நிகர், அநாதிர்னா தனக்கு நிகர் இல்லாதவன் அப்படி எடுத்துக்கணும். பூர்புவோ, பூர்னா பூமி, புவன்னா ஆதாரம். ஹேன்றது எல்லாவற்றுக்கும் பொருள். ஹேர்னா எல்லாவற்றுக்கும், பூமியில் உள்ள எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக விளங்குவான். பூர்னா பூமி, புவர்னா ஆதாரம், ஹேர்னா எல்லாவற்றுக்கும், பூமியில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் பூமிக்கும் அனைத்து பொருள்களுக்கும் ஆதாரமாக விளங்குபவன் அப்படின்றது பூர்வோ. லக்ஷ்மி, லக்ஷ்மின்றது லக்ஷ்னா, லக்ஷ்ன்றது செல்வம். லக்ஷ்னா செல்வம். மீன்றது கொடுக்கறது. அதனாலதான் லக்ஷ்மின்னு சொல்லணும்னு சொன்னேன். வெறும் லக்ஷ்மி இல்ல, லக்ஷ்மின்றது பேரோட போயிடும். செல்வத்தை கொடுக்குற தெய்வத்தோட பேர் லக்ஷ்மி, அதோட போயிடும். மகாலட்சுமி அதுல போயிடும். லக்ஷ்மி அப்படின்னா இந்த இடத்துல இதுக்கு வேற அர்த்தம். லக்ஷ்னா செல்வம், மீன் கொடுக்கறது, செல்வங்களை கொடுப்பவர் அப்படின்னு எடுத்துக்கணும். இங்க அந்த மாதிரி எடுத்துக்கணும். அந்த செல்வங்களை கொடுப்பவர் அப்படின்னு எடுத்துக்கணும். லக்ஷ்மின்னா லக்ஷ்ன்ற செல்வத்தை, மீன் கொடுப்பவர் அப்படி எடுத்துக்கணும். சுவீரோ, சூர்னா சிறந்த, வீரோன்னா இங்க வீரம் கிடையாது, இங்க வீரோன்னா உயர்ந்த நிலைன்னு அர்த்தம். டாப் மோஸ்ட்மே அதுதான் சுவீரோ. சுவீரோன்னா ஜீவர்களுக்கு, ஜீவாத்மாக்களுக்கு உயர்ந்த நிலையான மோட்சத்தை கொடுப்பவர் சுவீரோ அப்படி சொன்னது. ருச்சிராங்கதக, ருச்சிரான்னா தோல், ருச்சிரான்றது நம்ம தோல், ருச்சிரான்னா தோல். அங்கதன்னா ருச்சிரா அங்கதன்னா அதை ஆபரணங்கள், தோல் வலைன்ற அந்த ஆபரணம் பார்த்தீங்கன்னா தோல்ல போட்டுக்கிறது, இந்த ஆபரணங்களை உடையவன், தோளில் அணிந்திருப்பவன் அர்த்தம். ருச்சிராங்கதக. அங்கதன்னா அங்கத்தினும், அப்புறம் அங்கத்துன்றது உடம்புல ஒரு உறுப்பா வச்சுருக்கு. ருச்சிரான்ற தோள்பட்டையை போடுற அந்த ஆபரணத்தை தோல்ல அணிஞ்சின்னு இருப்பவர் அப்படின்றது ருச்சிராங்கதக. ருச்சி அங்கதக அப்படி எடுத்துக்கணும். ருச்சிராங்கதக. ஜனனோ, ஜீவன்களை படைத்தல், அத்தனை ஊர்களையும் படைப்பவர் தான் ஜனனோ, ஜீவன்களுக்கு படைப்பவர். ஜன ஜன்மாதிர், இதை புரிஞ்சுக்கணும். ஜன ஜீவன்கள், ஜீவாத்மா, ஜென்மான்னா பல ஜென்மங்களை அந்த மாதிரி எடுத்துக்கணும். அதிர்னா
அந்த ஜென்மாக்களை கொடுக்கறதுக்கு காரணமா இருப்பவர். ஆதிர்னா அதுக்கு காரணமா இருப்பவர். இதுல எப்படின்னா ஜனனோ ஜென்மாதிர்னா ஜனங்களுக்கு ஜீவாத்மாக்களுக்கு பல ஜென்மங்களை கொடுக்கறதுக்கு மாயைகளை ஏற்படுத்தி, ஜீவாத்மாக்களுக்கு மாயைகளை ஏற்படுத்தி பாவங்களை கர்மங்களையும் செய்ய வச்சு அவங்களுடைய கர்மங்களை குறைப்பதற்காக பல ஜென்மங்களை எடுக்க வைக்க காரணமாக இருப்பவர். ஒரு ஜென்மம் எடுத்த உடனே உங்களுக்கு வந்து உங்ககிட்ட மாயை உண்டு பண்ணாம ஆசையும் மனதுல உங்களோட மன கிளேசத்தையும் உண்டு பண்ணாத உங்களை வந்து நல்ல வழியில கொண்டு போயிட்டா, நீங்க மனசை இது பண்ணி திருத்தி மனசை தெய்வத்தும்பால் செலுத்தி நீங்க போயிட்டு உங்களை கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மோட்சத்தை கொடுத்துருறாரு. ஆனா உங்களுக்கு அந்த மாதிரி இல்லாம ஜீவாத்மாக்களை பல ஜென்மங்கள் எடுக்கணும் உங்களுக்கு இருக்கு, அது மாதிரி ஒரு விதி இருக்குன்னு வைங்க, உங்களை வந்து பாவத்துல கொண்டு போய் விடுவார், பாவத்தை செய்ய விடுவார். அதை நீங்க வேண்டாம்னு சொல்ல முடியாது. அதனாலதான் நம்ம தெய்வத்துக்கு பிரார்த்தனைப்படும் போது எந்த கஷ்டத்தையோ கொடு, எனக்கு அதை தாங்கறதுக்கு சக்தியை கொடு, என்ன பாவத்துல இழுத்து விடுறியா இழுத்து விடு, பரவாயில்ல நான் பாவத்தை செய்யற அனுபவிக்கிறேன், ஆனா தாங்கறதுக்கு எனக்கு சக்தியை கொடு, மனசை கொடு, தாங்கிக்கிற மனசக்தியும் உடல் சக்தியையும் கொடுன்னு தான் வேண்டணும். நான் போகும்போது அப்படிதான் வேண்டுவேன். அதனால எனக்கு தெரியும் நிறைய கோயில்கள் நான் அப்படிதான் வேண்டிப்பேன். அதுதான் ஜென்மாதின்னா ஜீவாத்மாக்களுக்கு மனசுக்குள்ள மாயையை உண்டு பண்ணி பல ஜென்மங்களை எடுத்து தப்பு பாவங்களை செய்ய வச்சு அதனால பல ஜென்மங்களை எடுக்க வைக்கிறதுக்கு காரணமாக இருப்பவர் ஜென்மாதிர். பீமோ பீம, ரெண்டு பீம. இது பீமோ பீமன்றது பீம தான். அது இப்போ கவிதை நடையில வந்து இந்த மாதிரி இந்த ஸ்லோக நடையில வரும்போது பீமோ பீமன்னு வருது. பீமன்னா ஒண்ணு பயம், பீமன்னா ஒரு பீமன்னா பயம், பீமன்னா காரணம்னு ஒரு அர்த்தம், பீமன்னா பயம்னு ஒரு அர்த்தம், பீமன்னா காரணம்னு ஒரு அர்த்தம். அது ரெண்டுமே இங்க அப்ளை ஆயிடுது. பீமோ பீமன்னா உலகில் உள்ள அனைத்து பொருள்களுக்கும் அனைத்து உயிர்களுக்கும் தர்மத்திற்கு பயப்படும் எண்ணம் உருவாக காரணமாக இருப்பவர். அப்படி எடுத்துக்கணும். அது உங்க மனசுல வந்து தர்மத்துக்கு பயப்படுற அந்த பயம் உண்டாகுது இல்லையா, ஐயோ செய்யறது தப்பு, தர்ம நியாயத்துக்கு இது தப்பு நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு தோணுது இல்லையா, அதான் தர்மத்துக்கு பயப்படுறதுக்கு காரணமாக இருப்பவர். அந்த பயத்தை உங்க மனசுல உருவாக்கணும் இல்லையா. தர்ம பயம்னா அடிச்சு பிடிக்கிட்டு எடுத்துட்டு ஓடின வரைக்கும் தப்பு அடிச்சு பிடிக்கிற வரைக்கும் ஆதாயன்றது இல்லாம தர்ம நியாயத்துக்கு பயப்படணும். பெரும்பாலும் ஜீவாத்மர்கள் தர்ம நியாயத்துக்கு பயந்து தானே இருக்கு. ஏதோ ஒரு சிலது வேணா அடிச்சு பிடிக்கிட்டு போகலாம், அது வந்து 6 உள்ள மனிதர்கள்ல வந்து அதுதான் கம்மி இல்லையா. அதனால அடிச்சு பிடிக்கிட்டு போறதுன்றது வந்து இருக்கும், அது ஏதோ ஒண்ணு இருக்கும் அதுல. ஆனா பெரும்பாலான ஜீவன்களுக்கு நம்ம செய்யறது தப்பு சரின்றதை எடை போட்டு பார்த்து அந்த தர்ம நியாயத்தை எடை போடுற அந்த அந்த எண்ணம் உருவாது இல்லையா. நீங்க அவருக்கு ஒரு காரியத்தை செய்யும் போதே நம்ம தப்பு செய்யணும்ன்ற எண்ணம் எப்படி உருவாகுது, அது தெய்வ செயல். அதனால அதுக்கு காரணமாக இருப்பதுதான் இங்க பீமோ பீம. பராக்கிரமக, அக்கிரமன திறமை, அக்கிரமன திறமை. பராக்கிரம்னா அதீதமான திறமை. இது என்ன இங்க இப்படி பராக்கிரமகன்னா அதீதமான திறமை தம் அடியார்களுக்கு அளிப்பவர். அதுல அந்த அந்த திறமையை அவங்களுக்கு கொடுக்கறதுனால தான், அந்த ஞானத்தை கொடுக்கறதுனால தான் அவங்களால வந்து பல கெட்டவங்களை திருத்த முடியுது, பல போட்டிகளை ஜெயிக்க முடியுது, பல வாதங்களை ஜெயிச்சு எதிரியை ஆட்கொள்ள முடியுது, தோக்கடிக்க முடியுது, எதிரியை தோக்கடிச்சு அப்புறம் அவனை தான் கூட சேர்த்துக்கிறது. அதெல்லாம் ராமானுஜர் நிறைய பண்ணிருக்கார், தேசிகன் நிறைய பண்ணியிருக்கார், அதெல்லாம் மணவாள மாமிகள் நிறைய பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பேசி வாதிட்டு வாதத்துல ஜெயிச்சு அவங்க மறுபடியும் வாதத்துல ஜெயிச்ச உடனே அவங்க சரண்டர் ஆயிடுறாங்க இல்லையா. அவங்க ஜெயிச்சவங்க அவங்க அதுக்காக தண்டனை அனுபவிச்சுட்டு போறேன் நான் போறேன் வரமாட்டேன்னு போறவங்களும் இருக்காங்க. இவங்க ஜெயிச்ச உடனே தோல்வியை ஒத்துண்டு இவங்க கூட வந்து சேர்ந்துருது. அது மாதிரி நிறைய உண்டு. புத்த மதத்தை சார்ந்த இந்த ராஜாக்களை எல்லாம் திருஞான சம்பந்தம் பண்ணிட்டாரு மதுரையில. அந்த அந்த இன்னொரு பாண்டியன், அவன் செல்வசேகர பாண்டியன் நினைக்கிறேன், அந்த பாண்டியன் வந்து போயிடறான், இதுல போயிடறான். அதாவது அந்த பாண்டியன் வந்து வெப்பு நோய் வந்துருது அவனுக்கு. வெப்பு நோய்னா வயத்துல வந்து வலி. அவன் வந்து புத்த மதத்தை சார்ந்துடுறான். சைவ மதத்துல தான் இருந்தவன், சைவ மதத்துல இருந்தவன் புத்த மதத்தை சார்ந்து போயிடுறான். புத்த மதத்தை சார்ந்து போனோடனே அவனுக்கு அந்த நோய் வந்துடுது, வெப்பு நோயின்னு வயிற்று வலி நோய் வந்துடுது. அந்த நோய் வந்த உடனே அவனை வந்து அவனால் தாழ முடியல. அவன் புத்த மதத்தை சார்ந்த இந்த புத்திஸ்டுகள் வந்து எவ்வளவோ என்னென்னலாம் பண்ணி பாக்குறாங்க, ஒன்றும் முடியல. அப்புறம் திருஞான சம்பந்தர் தான் போய் அவரை வந்து அங்க போய் அதை அந்த வெப்பு நோயை சரி பண்றாரு. சரி பண்ணிட்டு இதை போடுறாரு புகழையில. அது சொல்றேன் நான் தனியா ஒரு கதையாவே இருக்கு, அப்புறம் சொல்றேன், அதுக்கு இது இடம் இல்லை. அது மாதிரி வாதங்கள்ல வெல்றது அந்த இதெல்லாம் அந்த பராக்கிரமத்தை அந்த அடியார்களுக்கு கொடுக்கறது வந்து தெய்வம் தான். தெய்வத்தை நம்பிதான் அவங்க பெரிய பெரிய ஆளையெல்லாம் எதிர்த்து அவங்க வந்து போட்டிடுறாங்க, தெய்வத்தை வேண்டிட்டு தான் பண்றாங்க இல்லையா. ராவணனை எதிர்த்து அகஸ்தியர் போட்டிட்டார் இல்லையா பாட்டுல, அந்த இதுல கூட வரும்பாங்க திருவிளையாடல் பாடத்துல. அது உண்மைதான், நடந்ததுதான்.
ராவணன் எடுத்து பாடுற ரகசியம் என்ன? சாதாரண ஒரு குறுமுனி, ஒன்றும் கிடையாது கையில. அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் அந்த தவப்பயனும் வேதமும் தான். ஆனா அதை வச்சு இந்த எவ்வளவு பெரிய ராவணனை எதிர்த்து போட்டிக்கு பாடி ஜெயிச்சிருந்தாரு இல்லையா? ஆமா, அது மாதிரிதான் இது. அது புராணத்துல இருக்கு. அகத்தியர் வந்து ராவணனை வந்து வாதத்துல ஜெயிச்ச மாதிரி இருக்கு. இங்க வந்து பாட்டு நமக்கு இதை காட்டுறாங்க. ஆனா ராவணன் வந்து வாதத்துல ஜெயிச்ச மாதிரியும், ராவணன் வந்து தான் கையில வச்சிருந்த வீணையை கீழே போட்டு ஓடி போயிடுற மாதிரியும் புராணத்துல இருக்குது நமக்கு. அது வந்து இந்த இதுல இல்ல, சிவபுராணத்துல இருக்கு அந்த மாதிரி. தேங்க்யூ. எல்லாருக்கும் நமஸ்காரம். நேற்றுக்கு 101 அந்த எத்தனை நம்ம எத்தனை திருநாமங்களை பார்த்தோன்றத சொல்லலை, அது விட்டு போச்சு. அதை கரெக்டா கவனிச்சிருந்து வீரராவலு நம்ம அந்த திருநாமங்களை எத்தனைன்னு சொல்லலையே சார் கேட்டிருக்காரு. இவ்வளவு தூரம் நீங்க கவனிக்கிறீங்கன்றது எனக்கு ஒரு பெரிய வெற்றி தான். இவ்வளவு தூரம் கவனிச்சு நீங்க எல்லாம் அதை பாக்குறீங்கன்றது பெரிய வெற்றி தான். அதே மாதிரி போன தடவை வந்து அந்த 101 நான் போடல, நம்பர் போடல. உடனே அவங்க ரேவதி மேடம் 101 போட்டு ஏரோ மார்க் போட்டு மேலே போட்டுருந்தாங்க. அவ்வளவு ஆர்வமா அதை கவனிக்கிறாங்க, எல்லாரும் பாக்குறாங்கன்றது எனக்கு பெரிய சந்தோஷம் தான். 101 போடல, தோத்திரம் 101 போடல. நான் அவங்க அதை போட்டுட்டாங்க டக்குனு 100 101 ஏதோ ஒன்று போட்டுட்டு அதை ஏரோ மார்க் காட்டி விட்டாங்க. எல்லாம் பார்க்கும்போது இதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்கன்னு தெரியுது. ரொம்ப சந்தோஷம். இப்ப அதுதான் எனக்கு அதுதான் எனக்கு இதுல என்னன்னா அதுதான் எனக்கு வெற்றி. இப்ப 101 சொல்றேன் பாருங்க. அதுக்கு முன்னாடி 100 வரைக்கும் 940 திருநாமங்கள் பார்த்துட்டோம். 100 வரைக்கும். 101 941 அனாதிர், 942 பூர்புவோ, 943 லட்சுமி இல்ல லட்சுமி அப்படி. மீன்றது கொடுத்தல். லட்சுமண செல்வம், மீன்னா கொடுத்தல். லட்சுமின்னா லட்சுமி தாயாரோட பேரு. லட்சுமின்னா செல்வத்தை கொடுப்போம்னு பேரு. மீன் போட்டோம்னா இல்ல செல்வத்தை கொடுப்போம்னு பேரு. சுவீரோ 944 சுவீரோ. 945 ருச்சிராங்கத. 946 ஜனனோ. 947 ஜன்மாதி. 948 பீமோ பீமன். 949 பராக்கிரம. அதோட முடிகிறது. 942 941 949 வரைக்கும் 9 வருதா? அனாதி 941, பூர்புவோ 942, லட்சுமி 943, சுவீரோ 944, ருஷிராகத 945, ஜனனு 946, ஜன்மாதி 947, பீமோ பீமர் 948, பராக்கிரம 949. எத்தனை ஆகுது? 1 2 3 4 5 6 7 8 9. ஆக இந்த ஸ்தோத்திரம் 101 9 திருநாமங்கள் நம்ம பார்த்துருக்கோம். தேங்க்யூ.